அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் காலம் மாறும் நேரம் உங்களுடைய கர்மத்தின் பயனாய் ஏறும் யோகம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட பொன்னான காலகட்டம் வந்துருச்சுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களை பொறுத்தவரை 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காருங்க. கர்ம கிரகம்னு சொல்லுவாங்க. போன ஜென்மத்து பூர்வ புண்ணிய பலனை இந்த ஜென்மத்தில் எடுத்து தரக்கூடிய கிரகங்கள் 2. அதில் ஒன்று தான் ராகு. ராகு பகவான் தான் இப்போ 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு மீன ராசியில். அந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான்க. அவர் தான் உங்கள் கர்மஸ்தானாதிபதி. அவர் 11ஆம் வீட்டில் மேஷ ராசியில் தற்போது இருக்கார். மே மாதம் 1ஆம் தேதி இடம்பெயர்ந்து 12ஆம் வீடான ரிஷபராசிக்கு வந்துடுவார் இந்த குரு பகவான். அப்போ கடமை முடியும் தருணமாக இது இருக்குதுங்க. ஆமாங்க, மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, பிள்ளை கடன் பெற்ற பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட கடமை தீருங்க. திருமணம், ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் பார்த்து கொடுக்கறது, சொத்து சேர்த்து வைக்கிறது என ஒரு செட்டில்மெண்ட் பண்ண போகிறீங்க. பெற்ற கடன் பெற்றவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, அதை செஞ்சு முடிக்க போகிறீங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இது மட்டுமல்ல, திருமணத்திற்காக ஏற்பட்ட கடன் பிரச்சனை தீரும். அதன் ரீதியாக கடன் உங்களுக்கு குறைய போகுதுங்க, மறைய போகுது. மேலும் இந்த ராகு பகவான் குரு பகவான் 2 பேருக்கும் தொடர்பு ஏற்படுதுங்க. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தனது 11ஆம் பார்வையாக குரு பகவானை பார்த்து தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார். இதன் ரீதியாக வெளிநாடு யோகம், திடீர்னு ஒரு வீடு மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுங்க. உங்களுடைய இருப்பிட மாற்றம்ங்கிறது இருக்குங்க. இடமாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டம்னு கூட சொல்லலாம். அடுத்தபடியாக விவசாயம், அது சார்ந்த வேலை தொழில் பண்ணுறவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி லாபம்ங்கிறது உண்டுங்க. கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு சில விஷயங்களில் சில தடைகள் வந்து மறையும். இழந்த கௌரவம், பேர், புகழ், பட்டத்தினை நீங்கள் மீண்டும் வாங்கிடுவீங்க. கவலை வேண்டாம். ராகு பகவான் தகவல் தொடர்பு துறை, ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங், சிக்னல் டிரான்ஸ்மிஷன் இப்படிப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய வேலை தொழில், இதில் எதிர்பாராத லாபத்தை கொடுக்க போகிறாருங்க. மேலும் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன், சேலரி ஹைக் இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. மேலும் அடுத்த கட்டமாக ஒரு வேலை வாய்ப்பு தேடுனீங்கன்னா அதில் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அரசியல் தொடர்பு ஏற்பட அதிகமான சான்சஸ் இருக்குங்க. மேலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அது மூலமாக ஆஸ்தி கிடைக்குங்க. ஆமாங்க, பூர்வீக சொத்துக்களுக்காக இதுவரை நீங்கள் அலைந்த அலைச்சல்கள் இப்போ முடிவுக்கு வந்துடும். அந்த ஆஸ்தி பிரச்சனை தீர்ந்து உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். கவலை வேண்டாம். இது ஒரு பக்கம் நடந்தாலும் 12ஆம் வீட்டில் குரு, 10ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் கால்வலி பிரச்சனைகள், காலில் சில நோய்கள் ஏற்பட சான்சஸ் இருக்குங்க. அப்போ காலை கவனமாக பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லது. மற்றபடி கவலை தேவையில்லைங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு ராகு தொடர்பால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.